வீட்டில் இருக்கும்பொழுது, ஸோ வீடுகளில் நம்ம வளர்க்கும்பொழுது ஸோ கடவுளோட அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுக்கிர பகவானோட மலர், ஸோ மணி அட்ராக்ஷன், அதுக்கு இந்த மலரை வைத்து நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய கோயில்களில் ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது. இதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய மெடிசின்ஸ் செய்கிறாங்க. இந்த டெங்கு இருக்குது, சிக்கன் குனியா வருது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் நமக்கு ரொம்ப நாளாக கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ கையில் இருக்கக்கூடிய விரல்கள் கூட மடக்க முடியாது. அதுக்கு எல்லாமே ஸ்பெஷலாக இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து மெடிசன் செய்கிறாங்க. ஆயில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இதனுடைய இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, விஷ காய்ச்சல்னு சொல்கிறோம். வைரல் ஃபீவர் வந்தால் நமக்கு 4-5 நாட்கள் உடல்ல இருந்து என்ன காரணம்னே தெரியல, ஃபீவர் டெம்பரேச்சர் எனக்கு குறையவே இல்லை, எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் எனக்கு பெயின் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்னால் இந்த பவளமல்லி இலைகளை கஷாயமாக குடிக்கிறது.